நிலா என்ன அழகாக இருக்குது. சூப்பராக இருக்குது. சந்தோஷ் வேற கிஃப்ட் ஒன்று தந்தாங்களே. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? இல்லை வேண்டாம், நம்ம எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் வந்து போய் பார்க்கலாம். இப்போ அப்புறம் யாராவது பார்த்துட்டாங்கன்னா அது வேற. என்ன கிஃப்டாக இருக்கும்? இதில் தான் வாழ்க்கையே அடங்கியிருக்குன்னு சொன்னாங்க. என்ன கிஃப்ட்டுன்னு ஒன்றும் தெரியலையே. என்ன சத்தி, என்ன ஒத்தையில என்ன பேசிகிட்டு இருக்க? இல்லைக்கா, நிலா எவ்வளோ அழகாக இருக்குது பாரு, அதான் பார்த்துட்டு இருக்கேன். எவ்வளோ அழகாக இருக்கே நிலா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கேன் நிலா கூட. என்ன நிலா கூடயா பேசிகிட்டு இருக்க? பேசு பேசு. ஹை நிலா அக்கா, இதே மாதிரி தானே அங்கே வச்சு நிலா சாப்பாடுலாம் சாப்பிட்டோம்லக்கா, நல்லா இருந்து. இப்போ ஒரு கூட நிலா சாப்பாடு சாப்பிடுமாக்கா? இப்போ தானேட்டி நல்ல மூக்கு முட்டை சாப்பிட்டுட்டு வந்திருக்க, அதுக்கடையில் ஒரு நிலா சாப்பாடா? சாப்பாடு வேணும்னா கேட்ட அம்மாட்ட வாங்கி சாப்பிட வேண்டியது தானே. அதுக்கு நிலா சாப்பாடு, சூரியன் சாப்பாடு, சந்திரன் சாப்பாடுன்னு ஒரு சாப்பாடா உனக்கு? வாயை மூடிட்டி, பெரியவா கணக்கு அந்தாலும் அங்கேருந்து வந்துடுவா. எனக்கு சாப்பிடணுன்னா போய் அம்மாட்ட போய் கேட்டு சாப்பிட தெரியும் என்ன. அதான் ரொம்ப சீன் போடாத. அங்கே பெரியம்மா வீட்டில் சாப்பிட்டோமே நிலா சாப்பாடு, அக்காவும் இருக்காள, அதான் ஞாபகம் வந்துச்சு, அதுக்கு தான் சொன்னேன். அந்தாலும் ஒரு படத்தை போட்டுருவாமா இவா என்னவோ சாப்பிடாத மாதிரி தான் 2 தட்டு சோறு. சரி சரி, கோவப்படாத நிகி. அக்கா சும்மா விளையாட்டுக்குன்னு சொல்லியிருப்பா, அதுக்கெல்லாம் சண்டை போடக்கூடாதுன்னு. சாப்பிடணுன்னா சாப்பிட்லாம். இல்லைக்கா வேண்டாம், நம்ம அங்கே சாப்பிட்ட முடியாக்கா, அந்த ஞாபகம் வந்துட்டு அதான் சொன்னேன். சரி அக்கா, விளையாடுமாக்கா? விளையாடலாமே. என்ன விளையாட்டு விளையாட? ஏக்கா கார்ட்ஸ் இருக்குது, கேரம் போர்டு இருக்குது, செஸ் இருக்குது, இவ்வளோ இருக்குது. உனக்கு எது விளையாடணும்னு சொல்லி நம்ம எடுத்துகிட்டு வரேன். ஐயையோ, எனக்கு அந்த விளையாட்டுலாம் விளையாட தெரியாது. எனக்கு இந்த பாண்டி, பல்லாங்குழி, அப்புறம் அந்த கண்ணாபூத்தி, அதுதான் விளையாடுவேன். கல்லாம்போலீஸு, இதுதான் நாங்கள் விளையாடுவோம். அதுவுமே விளையாண்டு ரொம்ப வருஷம் ஆச்சு. பல்லாங்குழி தான் இருக்கா, விளையாடுவோமா? பல்லாங்குழி இருக்குக்கா, அது எங்கே கிடக்குன்னு தெரியல, தேடி எடுத்துடலாம். அதோட முத்தெல்லாம் உண்டு பற்றி விளையாடக்கூட முத்து, அதெல்லாம் எங்கே கிடக்குன்னு தெரியலையேக்கா. அப்படியா? சரி, அப்போ காலையில் வேணா நான் தேடி வைக்கிறேன்னு. அதுவும் இல்லாமல் ராத்திரி பல்லாங்குடி விளையாடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ போய் படுக்கலாம், நாளைக்கு வேணா விளையாடலாம். என்ன நீ? சரிக்கா, நீ எவ்வளோ அழகாக பேசுக்கா, பொறுமையாக ஒன்றும் பதில் சொல்லுங்க. இந்த எரும மாடை மாதிரியே எரும மாடு எது கேட்டாலும் ஏதாவது சொல்லிகிட்டே இருக்குங்கக்கா. நானாட்டி எரும மாடு, நீ தான் பைத்தியம். சரி சண்டை போடாதேங்க, வாங்க கீழே போவோம். இந்த பிள்ளைகள் படுத்த பாய கூட நகர்த்தி போடாதம்மா. என்ன பிள்ளைகள் தட்டி எடுத்து போட்டால தூசி இருக்காது. சே, ரொம்ப மோசம்மா. ஏம்மா நாளை படம் பார்க்க போமாம்மா. யாழ்னியக்கா வந்துருக்கலாமா? அதை கூப்பிட்டு படத்துக்கு போய்ட்டுருவோம்மா. படத்துக்கா? போவோமே, யாழ்னி வந்திருக்கல்ல. இப்போ என்ன நல்ல படமாக வந்திருக்கு? நல்ல படமாக இருந்தால் சொல்லுவேன்னா நாளைக்கு போவோம். என்னது படத்துக்கா? போவோம்மா, நல்ல படமாக இறங்கியிருக்குமா. ஏம்மா போவோம்மா நாளைக்கு யாழ்னியக்காவை கூட்டிகிட்டு. இப்போ மட்டும் இவளுக்கு காது கேட்டுரும், இறங்கி அந்த ஆளை வந்துடுவா. இல்லாட்டா ஏதோ வானத்தை பார்த்து யோசிச்சுக்கிட்டே இருப்பா. சத்யா, நல்ல படமாக சொல்லு, பார்த்து செல்ல. நல்ல படம்னா டிக்கெட் வேணா போடா, நாளைக்கு போய் பார்த்துட்டு வருவோம். சரிம்மா சரி, இப்போமே பார்க்கம்மா, நின்றுக்கம்மா செல்ல. ஏம்மா நின்றுக்குமா, இப்போமே நான் பார்த்து சொல்லுங்க. பொருள் நீ மனசு மாறிடுவேன். இப்போமே நல்ல படமாக பார்த்து டிக்கெட்டையும் போட்டிருக்கேன். பத்தேல்னி, இந்த பிள்ளைகள் இதை வந்து படிப்பில் காட்டினா முன்னேறி இருக்கலாம். படம்னு சொன்னோன்னே என்ன ஓடுதா பாரு, மனசு மாறிடுவோனா நான் நாளைக்கு. பார்த்துக்கோ. என்ன சின்ன பிள்ளைகள் தானே, அப்படிதான் இருப்பாங்க. ஏம்மா பெரியம்மா ஃபோன் பண்ணுவாங்கம்மா. பெரியம்மா ஊருக்கு போயிட்டு போல, எடுத்து பேசாமட்டி. ஹலோ, என்ன பெரியம்மா ஊருக்கு போயிட்டீங்களா? நாங்களே ஃபோன் பண்ணதான் இருந்தோம். சரி, நீங்கள் பஸ்ஸில் போயிட்டு இருப்பீங்களே, அதான் ஃபோன் பண்ணல. நாங்கள் 10 மணி போல் ஃபோன் அடிக்க தான் பெரியம்மா இருந்தோம். இப்போ தான் போனீங்களா? சரி நான் அம்மாட்ட கொடுக்கேன் பெரியம்மா. ஹலோ, எக்கா, ஊருக்கு போயிட்டியா? நானும் நினச்சிக்கிட்டே இருந்தேன் போயிட்டே என்னன்னு. சரி இப்போ தான் போனியாக்கா? சரி இந்தா அந்த யாழ்னிட்ட கொடுக்கேங்க்கா, நின்று. என்னம்மா இப்போ தான் போனீங்களா? நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு இருந்தேன். ஆமாம் தாயி, இப்போ தான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தேன். கசதியாக இருந்துச்சா, அதான் சரி மேலுக்கு தண்ணி ஊற்றுவோமேன்னு ஊற்றிக்கிட்டு துணியை மாற்றிட்டு பேசுதேன். சாப்பிட்டியா?
ஆமாம்மா, இங்கே சித்தப்பா பரோட்டா சிக்கன் பிரியாணி எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. எல்லாரும் வந்து சாப்பிட்டோம். ஆமாம்மா, நானும் இனி தான் சாப்பிட்ணும். உங்கள் அப்பாவும் இன்னும் காணும். வந்தால் என்னத்த சொல்ல போகிறாரோ தெரியல. அப்பா வந்து நீங்கள் ஃபோன் பண்ணுங்களேன், நான் வேணா பேசுகிறேன் அப்பாட்ட. உங்கள்ட்ட என்ன அப்பா சண்டைக்கு நிற்குமே. இந்தா உங்கள் அப்பனுக்கு 100 ஆயுசு. இந்தா இப்போ தான் வாராரு, கொடுக்கணுமா? என்ன எப்போ வந்த காமாச்சி? பிள்ளைங்க அவங்க பிள்ளைய தான் பேசணுமா? பேசுங்க. என்னடி பிள்ளைய கேட்டால் போன கொடுக்க? பேசுங்க, பிள்ளை தான். பிள்ளைய அங்கே விட்டுட்டு வந்தேன், 2 நாள் நிற்கட்டும்னு. பேசுங்க முடிங்க, சொல்லுதேன் அப்புறம். என்ன யாழினி இங்கே இருக்க? போன கொடுக்க அவங்க அம்மா. எப்பா இங்கே பெரிய பிறநாள் வீட்டுக்கு வந்தேனா, அப்போ நிகியும் சத்தியும் இரின்னு சொன்னாங்க. அப்போ சித்தியும் உட்காரு இங்கே இருந்து, நீ ரொம்ப நாள் ஆச்சுல்ல அங்கே வந்தது இல்லைல்ல, அப்போ 2 நாள் இருந்துக்கோ, நான் கொண்டு விடுறேன்னு சொன்னாங்கப்பா. அதான் வேண்டாம்னு சொன்னேன், அவங்க தான் கேட்கல. அப்போ அம்மா தான் சொல்லிச்சு 2 நாள் இருந்துட்டு வான்னு. நீங்கள் அம்மாட்ட எதுவும் சண்டை கிட்ட போடாதீங்கப்பா, நான் வந்துடுவேன் 2 நாள், சித்தி கொண்டு விடுதேன்னு சொல்லிச்சு. ஐயோ பயமாக இருக்க, மனசு என்ன சொல்ல போகிறான்னு தெரியலையே. நில கொள்ளாமல் நிற்பார. என்ன யாழினி, ஒரு விசேஷ வீட்டுக்கு போனோமா வீட்டை பார்த்து வந்தமான்னு இருக்கானா, இப்படி அங்கே போய் இருப்ப? இல்லைப்பா, சித்தி தான் சொன்னாங்க, சித்தப்பாவும் இருக்க சொன்னாங்க. அம்மா அப்போ எங்கேயும் நீ இருந்ததுல, சரி 2 நாள் இருந்துக்கோன்னு சொல்லி அம்மா தான் விட்டாங்க. 2 நாள் இருந்துட்டு வந்துடுதேன்ப்பா. அம்மாட்ட சண்டையிட்ட போடாதீங்க, அம்மா எதுவும் பேசாதீங்கப்பா. சரி வா சீக்கிரம் வீட்டுக்கு. என்ன சரிங்கப்பா, போன வச்சிடட்டுமா? வை. ஆமாம், என்ன நினச்சிட்டு இருக்க? ஒரு சமைச்ச பிள்ளை எப்படி அங்கே விட்டுட்டு வருவ? போனோமா கையோட கூட்டிட்டு வந்தோமான்னு வேணாமா, இப்படியே விட்டுட்டு வருவ? என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க? அடுத்த வீட்டில் அவள் நிற்கா, எனக்கு தங்கச்சி வீட்டில் தானே நிற்கட்டுமே. அவள் தான் இங்கே தான் போகிறா, வீடே கெதின்னு தான் கிடக்கா. சரி பாவம்ல, அவங்களும் ஆசைப்பட்டாங்க. சரி நிற்கட்டு. சத்தியை நான் கொண்டு விடியேன்னு தான் சொன்னான். இல்லை அவங்க ஒரு குழந்தைனாரு நான் கொண்டு விடியேன்னு இருக்காரு, யாராவது ஒரு ஆள் கொண்டு விடியேன்னு இருக்காங்க. அப்படி இல்லாட்டா நம்ம அன்பு வேணால் அனுப்பி வைப்போம். இப்போ என்ன அடுத்த வீட்டில் நின்றுருக்கா, ஏன் அப்படி நிற்கீங்க? அப்படி இல்லை, உன் கூட தான் நீ கூட்டிகிட்டு போனேன், அதே மாதிரி அவளை கூட்டிகிட்டு வர வேண்டாம். இப்படி விட்டுட்டு வருவ? இப்போ தானே எல்லாரும் நின்றுட்டு போயிருக்காங்க, பார்த்தாச்சுல்ல, பிற என்ன? சரி விடுங்க, நிற்கட்டு 2 நாள். ஆமாம் அன்புங்க சாப்பிட்டீங்களா? ஆமாம் சாப்பிட்டாச்சு. அன்பு வெளியே போயிருக்கான். உனக்கு சாப்பாடு இருக்கா, அதை வாங்கிட்டு சொல்லணுமா? எனக்கு வேணாங்க, கொஞ்சம் கஞ்சி கிடக்கு, புளிஞ்சு வச்சு குடிச்சிக்கிறேன், போதும். ஒரு மந்தமாக இருக்குது சாப்பிட்றதுக்கே. இந்த பெட்டி எடுத்துட்டாரு, இன்னும் இந்த பாட்டை போட்டு கொளுத்திக்கிட்டே இருப்பாரம்மா, தலை வேற வலிக்கு. ஆமாம் இருங்க, பெட்டியை ஜெயி அங்கே தூர போடுங்க. அன்பு வரட்டு, இந்த பெட்டியை ஜெயி தூர போட சொல்லணும். உனக்கு என்ன தாயி 2 பாட்டு கேட்பேன் ஒரு மன அமைதிக்கு, அது உனக்கு பொறுக்கலையா? அவள் பறந்து போனாளே. ஆமாம் பறந்து போனா, அதை கொஞ்சம் அமைச்சி போடுங்க. வெளியே போய் பாட்டை கேளுங்க, தலை இடிக்கி அம்மா எனக்கு. சத்த நேரம் வெளியே போய் இருந்து பாட்டை கேளுங்களேன். அம்மா வாங்க, எப்போ வந்தீங்கம்மா? வாயா அன்பு, இப்போ தான்ப்பா வந்தேன், ஒரு 10 நிமிஷம் இருக்கும். இப்போ தான் வந்தேன். இவரோட பெரிய அக்கப்போரா இருக்கு, அந்த பெட்டியும் தூக்கிட்டார் வழக்கம் போல பாட்டை கேட்டுக்கிட்டு. இங்கே மனுஷனுக்கு தலை இடிக்குப்பா. என்னம்மா பிறந்தாலாம் நல்லபடியா முடிஞ்சதா? என்ன யாழினியை காணும்? இன்னைக்கு சச்சியெல்லாம் என்ன தேடினாளா, கேட்டாங்களா? சித்தப்பா என்ன சொன்னாரு? எல்லாம் நல்லா இருக்காங்களா? ஆமையா, ஒன்று கேட்டுச்சு இந்த பிள்ளைகளெல்லாம், ஏன் வரலன்னு. அண்ணன் வருவான்னு எதிர்பார்த்தமே, இன்னும் அண்ணன் நாங்கள் பேச மாட்டேன் இன்னைக்கு குவச்சிக்கிட்டா. அப்போ நான் சொன்னேன், அண்ணன் ஓசூருக்கு போயிருக்கான், 2 நாளில் வருவான், வந்தா வருவாம்மா அப்படின்னு சொன்னேன். அது இல்லாமல் யாழினி வேறு அங்கே தான் நிற்கா, இந்த பிள்ளைகள் நிற்கணும் ஆசைப்பட்டுச்சு. அப்போ உங்கள் சித்தப்பாவும் சொன்னாரா, சரி அவளும் எங்கே போகிறா யாழினி வாரா, சரி இங்கே இருக்கட்டுமேனு அங்கே விட்டுட்டு வந்தேன். அதுக்கு உங்கள் அப்பா கடந்து என்கிட்ட ஆடுகாரு. அங்கேயே யாழினி விட்டுட்டு வந்தீங்க? அப்போ எப்படி வருவா? சித்தப்பா கூட்டு வருவாரா? இல்லையா, சச்சி கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னான். அப்போ சித்தின்னு சொன்னால் நான் வேணாலும் கொண்டு விடுவேன்னா, நான் தான் சொன்னேன் அன்பு வந்தாலும் வருவான்னே. நீ வேணா போறியா, இன்னைக்கு பார்த்துக்கிட்டு யாழினியும் கூட்டிகிட்டு வரியா? அதெல்லாம் என் பிள்ளை போகாது, நீ விட்ட மாதிரி அவளை கூட்டிட்டு வா, இல்லை அவங்கள யாராவது கொண்டு விட சொல்லு. என் பிள்ளை அன்றைக்கே சொல்லிட்டாம்ல, நல்ல வேலை ஏறினதுக்கு அப்புறம் தான் நாங்கள் போவேன்னு. வேற என்ன, அங்கே போ நிற்க, நீ தானே கொண்டு விட்டுட்டு வந்தாவள, நீ பேர் நாளுக்கு அப்புறம் கூட்டிட்டு வா. என்னவோ பழமொழி சொல்லுவாங்களே, என்னது சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்க விட மாட்டாராம், அந்த கதையெல்லாம் இருக்குது. அவனே போகிறேன்னு சொன்னாலும் நீர் விட மாட்டேது போல இருக்கே. ஆமாம் என் பிள்ளைய நான் விட மாட்டேன், மரியாதைக்கு நீ போய் கூட்டிட்டு வா. நீ தானே கொண்டு விட்டுருக்க, உனக்கு சுட்டுக்கு பிடிச்ச செலவு, அங்கிட்டு இங்கிட்டு அலையணும்ல, பஸ்காரனுக்கு ரூபாயை கொடுக்கணும். அதான்
ஐயா சாமி, இங்கேருந்து யாரும் போக வேண்டாம் ஐயா, போக வேண்டாம். என் தங்கச்சிட்ட சொல்லி பஸ் ஏற்றி விட சொல்கிறேன். இல்லையா சச்சி கொண்டு விடுவா. போதுமா? சும்மா பஸ்ஸுக்கு இல்லை துட்டை கொண்டு போடுற, பஸ்ஸுக்கு துட்டை கொண்டு போடுறேன்னு இன்னும் வாசிலியா கூட்டிகிட்டு போவார். இவருக்கு அப்பா வண்டி விட்டுருக்காரு. சரிங்கம்மா, சண்டை போடாதீங்க, விடுங்க விடுங்க. நான் முடிஞ்சா நான் போய் கூட்டிட்டு வரேன். இப்போ என்ன அதுக்கு என்ன, அவளும் எங்கே போறா? தங்கச்சி இங்கே தானே இருக்கா. என்னமோ செய்யுங்க, எனக்கு என்ன, நான் சொல்லுறது வீட்டில் யார் மதிக்கா? என்னமோ நீ ஆச்சு, உன் மவளை ஆச்சு, உன் மவன் ஆச்சு. அன்பு, சித்தி கேக்கு கொடுத்து விட்டாய, இந்த அவன் சாப்பிடு. அங்குள்ள கேக்கு நல்லா இருக்கு பார்த்துக்க, பஞ்சு போல இருக்கு. இனிப்பெல்லாம் குறவு தான், நல்ல க்ரீமெல்லாம் போட்டு அழகா இருக்கு. நானே சாப்பிட மாட்டேன், நானே 2 துண்டு தின்னுட்டேன் பார்த்துக்கோ, நல்ல ருசியா இருந்து. அப்படியா? பரவாயில்ல, என் தங்கச்சி எனக்கு கேக்கெல்லாம் கொடுத்து விட்டுருக்கா. உமக்கு கேக்கு வேணுமா என்ன? சாப்பிட மாட்டீரா? ரோசம் கொண்டு வரல. கேக்கு வேணுமா வேண்டாமா? உனக்கு விருப்பம் இருந்தா கொடு, இல்லை வேணாம் தாயி. யாரும் சாப்பிடும், இந்த கோவத்துக்கு ஒன்றும் குறவு இல்லை. நல்லாத்தான் இருக்கு.